அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்று ஏப்ரல் 19ஆம் தேதி. இன்று என்னுடைய துணைவியாருக்கு பிறந்த நாள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று மட்டுமே வாய்ப்பு. மகளிருக்காக இன்று வரை ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தோம். அந்த வாய்ப்பு இன்றுடன் முடிவு பெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் விரைவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஹெட்ஜ் நிஃப்டி எப்படி வர்த்தமாயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக அப்படின்னா, சந்தை ஆரம்பமாக எப்படி வாய்ப்பு அப்படிங்கிறதுனால. இப்போது ஏப்ரல் ஃபியூச்சர் 17,709க்கு வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:25. அப்போ தற்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்சைடு ஓப்பன் மார்க்கெட் ஹை லோ. அப்போ இதற்குட்பட்டு தான் ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் இன்னும் 2 மணி நேரம் இருக்க வாய்ப்பு, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது இன்சைடு ஓப்பனிங் உட்பட்ட சந்தையோட துவக்கம் அப்படிங்க சொல்லலாம். அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,700 கால் 700 புட், இது ஒரு ஸ்ட்ராடல். 17,600 புட் 17,800 கால் ஒரு ஸ்ட்ராங்கல். நேற்றைய கணக்கீடில் ஸ்ட்ராங்கலுக்கு பார்த்திங்கன்னா 17,600 புட் சரியாக போட்டுட்டு இதனுடைய விலை சரியாக நான் பதிவு செஞ்சுட்டு 17,800க்கு பதிலாக 17,700 அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருப்பேன். அது தவறு. 17,700 கால் 700 புட் ஸ்ட்ராடல், இதனுடைய ப்ரீமியம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருச்சு. அதனால் இது ஒரு 110 புள்ளிகள். அப்படிங்கும்போது 17,700ஐ மையமாக வைத்து 110 புள்ளிகள் மைனஸ் 110 புள்ளிகள். அப்போது 17,590 இருந்து 17,810 அப்படிங்கிறது ஸ்ட்ராடலோட அளவீடு. அதே மாதிரி 17,700 இருந்து புட் ஆப்ஷன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 66 ரூபாய். அப்போ 17,634 அப்படிங்கிறதும் 17,700 கால் 44 போது 17,744 இந்த அளவீடுகள் தான் இருக்கும். இது சந்தையோட மினிமம் ரேஞ்ச், வால்டைல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வைட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தை கட் ஆகும்போது 17,700 கால் புட் ரெண்டுமே ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம். இது அதே மாதிரி 17,700 கால் 700 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம். பை பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஸ்ட்ராடலாக எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கணக்கீடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹெட்ஜ் இந்த முறையில் தான் நம்மளுக்கு அமைந்திருக்கு. அடுத்து ஸ்ட்ராங்கல், அதை கணக்கீடு நம்ம போட்டிருந்தோம் நேற்று. ஆனால் ஒரு தவறு ஆயிடுச்சு. 17,600 புட் ஆப்ஷன் ப்ளஸ் 17,800 கால் ஆப்ஷன். இது ஸ்ட்ராங்கல். இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 26 + 15, அப்போது 41 ரூபாய் வருகிறது. அப்போ 17,600 இருந்து 41 ரூபாய், அப்போ 17,559. இந்த பக்கம் 17,841. இந்த அளவுக்கு சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்குட்பட்டு தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. அப்போ இதனை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கடந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இதனை கடக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு வேல்யூம் ஜென்ரேட் பெருசாக நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இதற்கு அப்பாற்பட்டு சந்தை செல்லும் போது இவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட தொடங்கிடும். அப்போ நஷ்டம் ஏற்படும் போது அதனை சரிகட்ட ஏதேனும் ஒரு வழியை அவங்க தேர்ந்தெடுத்து ஆகணும். அப்போது அந்த இடத்தில், இந்த இடங்களில் தான் ஒரு வேல்யூம் ஜென்ரேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நிஃப்டிக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 42,400 கால் 42,500 கால் 42,300 கால் 42,300 புட் 400 புட் 42,000 புட். இப்போ இது அனைத்துமே 42,000 42,500 வரை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டிராஃபிக் ஜோனுன்னு சொல்லலாம். முன்ன போனாலும் பின்ன போனாலும் அப்படின்னு சொல்கிற மாதிரி
எப்படி பார்த்தாலும் சந்தை ஒரு வைட் ரேஞ்சை கடந்துட்டா தான் கஷ்டம் இல்லை. இப்போ 42,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரேடல் இருக்குது. அப்போது இந்த இடத்துல 42,400 அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிறதுனால இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்போ 42,534 அப்படிங்கிறது 42,400 அடிப்படையில் ஒரு எல்லையாக ஒரு தடுப்பாக இருக்க போகிறது. அப்போ இதற்கு மேல் இருந்தால் என்ன, இதற்கு கீழ் இருந்தால் என்ன, இதற்கு பிரேக் அவுட் இருக்க போகிறதா? பிரேக் அவுட்டுங்கிறது கடந்த வாரத்தோடது இந்த வாரத்தோட ஹை இதெல்லாம் ஏதாச்சும் கடக்கும்போது தான் ஒரு பிரேக் அவுட் ஏற்படும். அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 42,300 கால் அண்ட் புட் அடிப்படையில் இவங்களோட க்ளோசிங் 181 ரூபாய், 42,300 கால். அப்போது 42,481 42,300 183 ரூபாய் க்ளோசிங் அப்படிங்கிறதுனால 42,117. அப்போ இதற்குள்ள சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள்னு எடுத்துக்கலாம். 360 புள்ளிகள் 400 புள்ளிகள் எடுத்துட்டால் 42,700ம் 41,900ம் சந்தை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியவருகிறது. இதனை கடக்கும் பொழுது தான் சந்தையோட தாக்கம் மாறுபடும் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தையை பொறுத்தவரை ஆப்ஷன் வர்த்தகத்தோட கணக்கீடுகள் புரிந்து கொண்டு எவ்வாறெல்லாம் அதில் இருக்குது, எப்போதெல்லாம் நம்ம வர்த்தகம் செய்யலாம், எப்போது செய்யக்கூடாது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு உதவி பண்ணும். காரணம் இம்ப்ளைட் வாலிட்டி. அது எதற்காக அப்படிங்கும்போது சந்தையில் வேல்யூம் இருக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது இதனை பார்த்தே புரிந்து கொள்ளலாம். எஃப்ஐடிஐ என்ன மாற வர்த்தகம் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத. ஏன்னா ஆர்வம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இங்கே ஆர்வம் குறைவாக இருக்கும்போது அதனுடைய மதிப்பு குறைவாக தான் இருக்க போகுது. இப்போ 42,000 to 42,500 அப்படிங்கும்போது 500 ரூபா தான் இவங்க இருக்கணும். அப்போது இவர்கள் இருப்பது என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 42,265 42,265. அப்போ இதற்குட்பட்ட கணக்கீடுனா 500. அப்போ 42,000 42,500 இது 365 ரூபா. அடுத்தது இது 305 ரூபா. 670 ரூபா. 170 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. ஏன்னா இவங்க எவ்வளோ இருக்கணும், 265 ரூபா இவங்க இருக்கணும். இவங்க எவ்வளோ இருக்கணும், நம்மளுக்கு 235 ரூபா இருக்கணும். ஆனால் விலை அதிகமாக இருக்குது அந்த 170 ரூபாய். இந்த 170 ரூபாயை தான் இவர்கள் பிரித்து வைத்துள்ளார்கள். 90 + 81 நம்மளுக்கு 170. அப்போது இந்த 170 ரூபாய் நம்மளுக்கு ஜீரோவாக மாற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஜீரோங்கிறது இன்றைய தினம் நாளைய தினத்திற்கு உட்பட்டு நடக்கிற வாய்ப்பாக இருக்கும். அப்போது இதனை நாம் புரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கணக்கீடை தெரிந்து கொண்டு இது எவ்வாறு ஜீரோவாக மாற வாய்ப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் பையராகவும் செல்லராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.